சார் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தான் வந்து துணை முதலமைச்சராக வரணுன்ட்டு வலியுறுத்திட்டு இருந்தீங்க. அமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அத்துணை அதிகாரமும் அத்துணை ஆளுமைகளும் அத்துணை திறமைகளும் இருக்கிறது. காரணம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய இளைஞர்களின் முகமாக திகழ்கிறார். அப்போது பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது வாழடி வாழ வருவதற்கென்று இவர் கூக்குரல் எழுப்புகிறார். நான் கேட்கிறேன், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பெரும் வெற்றியை பெறுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு முக்கிய காரணம். நகைச்சுவை கட்சியாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் குழுக்களை கம்பு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பொய்யும் புரட்டும் பேசக்கூடிய நாம் தமிழ் போன்ற கட்சிகள் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி நீங்கள் துணை முதலமைச்சர் கொடுக்க முடியும்? அதாவது ஊழல்கள் நடந்திருந்தால் பட்டியலிட்டு காட்டுங்கள், விமர்சனம் வையுங்கள். இது எதுவுமே நடைபெறாத இந்த தமிழ்நாடு அரசு மீது இவர்களுக்கு பழி போடுவதற்கு வேறு காரணம் கிடைக்கவில்லை. இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோம். இது வந்து கேபிட்டலைஸ்ட் கண்ட்ரியில் தான் வந்துட்டு இப்போ மன்னராட்சிகள்னு சொல்லும் போதும் கூட அவங்களுடைய வாரிசுகள் வந்து வருவாங்க. ஒருவேளை வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்துட்டு அந்த தகுதிகள் இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. இவரை தவிர வேறு யாருக்குமே இந்த கட்சியில் அந்த தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களா அது இடத்துக்கு வர்றதுக்கு? ஒரு ஜனநாயக கட்சி என்று சொன்னால் யார் அந்த தொண்டர்கள் கை நீட்டுகிறார்களோ அவர்கள் தானே வாய்ப்பு கொடுக்க வேண்டும். திரு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னோடியாக மூத்த நிர்வாகி யாரும் இல்லையா? இதுதான் ஆடு நனைகிறது ஓன அழுகிறது என்ற பழமொழி கேட்டார் போல் இந்த கபட நாடக கூக்குரல் ஒருபோதும் எதிர்க்கட்சியினுடைய பச்சா பலிக்காது தமிழகம். சரிங்க சார், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பரவிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இப்போ இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும், சுற்றி 4 கட்சி தான் ஏன் இருக்குது, அந்த 4 கட்சிக்கு தான் நம்ம வாக்கு கொடுக்க போகிறோம், அந்த 4 கட்சியில் ஒருத்தன் தானே வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் வந்து சர்ச்சையாக அதிலே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு தலித் மக்கள் வந்து முதலமைச்சரே ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏதோ அவருடைய தனிப்பட்ட கருத்தாக நாம் பார்க்க முடியாது. அதை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நடக்காதது ஒன்று யதார்த்த கலைஞர்கள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசுகிறார். இதையே ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சி ஜாதி கட்சியில் சொன்னார். அப்போது அவர் பலமுறை பதிவிட்டிருக்கிறார். அந்த முதலமைச்சர் எப்படி ஆனார்கள் அல்லது எதற்காக ஆக்கப்பட்டார்கள் என்பதை விலாவரியாக அவர் புரிந்து தெரிந்து கொண்டுதான் இந்த உண்மைகளை தமிழ்நாட்டு மத்தியிலே சொல்லுகிறார்கள். திமுகவுக்கு சொம்பு தூக்குகிறார், திமுகவுக்கு காவடி தூக்குகிறார் எழுச்சி தமிழர் என்று பல விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விஞ்ஞானிலாம் இருக்கிறார்கள். அரசியல் விஞ்ஞானிகள், தெர்மோகோலெல்லாம் விட்ட விஞ்ஞானிகள்லாம் தமிழகத்தில் இருக்கிறார். அதை பற்றி சொல்லுகிறேன். இவர்கள் நாசா விஞ்ஞானிக்கு இவர்கள் டப் கொடுப்பார்கள். மக்கள் எழுச்சியோடு திரும்ப அவர்களுக்கு பின்னால் வருவதின் காரணமாகத்தான் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் என்று பெயர். ஆனால் இவர் தான் சொல்ல வேண்டும், இவர் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இவர் தான் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கான பிரதிநிதித்துவனுடைய தலைவராக இவர் தான் இருக்கிறார். அந்த எழுச்சி தமிழர் என்கின்ற ஒரு காட்டாற்று வெள்ளத்திலே அவரை வீட்ட வேண்டும் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சில இயக்கவாதிகள் RSSனுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எழுச்சி தமிழர் என்கின்ற காட்டாற்று வெள்ளத்திலே இவரெல்லாம் அடித்து செல்லப்படுவார்கள். பிக் பேங் தமிழ் பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்றைக்கி நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறவங்க தேசிய முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஜிஜி சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நேற்று உங்களோட ஒரு புது படம் வந்து பூஜை போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தோம். வாழ்த்துக்கள். நல்லபடியாக அந்த படம் வந்து கம்ப்ளீஷன் ஆகி சக்ஸஸ் ஆகணும்னு நாங்கள் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க சார். சார், நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தான் வந்து துணை முதலமைச்சராக வரணுன்ட்டு நிறைய வலியுறுத்திட்டு இருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து அவருக்கே அந்த பதவியும் கொடுக்கறதா வந்துட்டு பேச்சுவார்த்தைகள் வெளியே வந்திருக்கு. ஸோ இது எப்படி நீங்கள் கொடுத்ததுனால நீங்கள் கொடுத்த புஷ்னால ஆச்சுங்களா, இல்லை அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால அவங்க வந்துட்டு இதை எடுத்து முன்னே வச்சிருக்கிறாங்களா? இல்லை, மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அத்துணை அதிகாரமும் அத்துணை ஆளுமைகளும் அத்துணை திறமைகளும் இருக்கிறது. காரணம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய இளைஞர்களின் முகமாக திகழ்கிறார். ஆகவே அதை வைத்து தான் நாங்கள் தொடர்ந்து தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று பல
காணொலியில் பேசியிருக்கிறோம். நாங்கள் என்னுடைய கட்சியின் சார்பாக அறிக்கையில் பல விட்டு இருக்கிறோம். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகை செய்திகளில் தொடர்ந்து அது வந்திருக்கிறது, ஆதாரம் சமூகத்தில் கொட்டியிருக்கிறது. அப்போது பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, ஐயா கலைஞர் அவருடைய பேரன் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் என்கின்ற தகுதியை தவிர்த்து வேறு எந்த தகுதியுமே இல்லையே, அப்போது இது என்ன மன்னர் குடும்பமா வாழடி வாழ வருவதற்கென்று இவர் கூக்குரல் எழுப்புகிறார். நான் கேட்கிறேன், 2019 சிறிய ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பட்டி தொட்டிலாம் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பெரும் வெற்றியை பெறுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு முக்கிய காரணம். ஊராட்சி மன்ற தேர்தல் எல்லாம் நடந்தது, அதில் மாபெரும் வெற்றி கனி பறித்ததற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு முக்கிய காரணம். இப்போது 40 தொகுதியிலே மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சியில் வெற்றி பெற்றனர். அதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்தியா முழுது இன்றைய சூழல் கருத்தில் கொண்டு பார்த்தால் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கூக்குரல் தொடர்ந்து ஒலிக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அங்கே பீகாரில் சென்று பார்த்தாலும் கூட லாலு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சியினுடைய மகன் தான் துணை முதலமைச்சர் ஏற்கனவே பதவி வகித்திருந்தார். என் பக்கத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். அப்போது இவர் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களிலே இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், மூத்த முன்னோடிகள் என்கிற கருத்து பரவலாக பரவியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இன்றைய காலையில் அண்ணா அறிவாலயத்திலே மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் கழகத்தினுடைய திமுக கழகத்தினுடைய முன்னோடிகளுடைய முன்னிலையிலே இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறதாகவும் அந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் இப்போது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அந்த உண்மை தெரிந்துவிடும் என்னவென்று. ஆனால் இப்படியெல்லாம் இருக்கின்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுக, பாஜக, இந்த கோமாளி கட்சியாக திகழக்கூடிய நகைச்சுவை கட்சியாக திகழக்கூடிய வாட்ஸ்அப்பில் குழுக்களை கம்பு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பொய்யும் புரட்டும் பேசக்கூடிய நாம் தமிழ் போன்ற கட்சிகள் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி நீங்கள் துணை முதலமைச்சர் கொடுக்க முடியும்? அதாவது தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு, தமிழ்நாடு அரசு, அந்த துறைகளில் அமைச்சர் துறைகளில் அவர் செய்யக்கூடிய தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள், விமர்சனம் வையுங்கள். ஊழல்கள் நடந்திருந்தால் பட்டியலிட்டு காட்டுங்கள், விமர்சனம் வையுங்கள். இது எதுவுமே நடைபெறாத இந்த தமிழ்நாடு அரசு மீது இவர்களுக்கு பழி போடுவதற்கு வேறு காரணம் கிடைக்கவில்லை. ஆகிய உடனே துணை முதலமைச்சர் பதவி எப்படி கொடுக்கலாம்னு ஒரு கூக்குரல் எழுப்புகிறார். இதையெல்லாம் இந்த வாரிசு அரசியல் என்று சொல்வதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ரசிக்க மாட்டார்கள். மாபெரும் வெற்றிக்கணியை மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கு தான் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் இந்த கூட்டணி தொடரும், இந்த வெற்றிகள் தொடரும். புரியுதுங்க சார். ஆனால் வந்துட்டு இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோம். இது வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் தான் வந்துட்டு இப்போ மன்னராட்சிகள்னு சொல்லும் போதும் கூட அவங்களுடைய வாரிசுகள் வந்து வருவாங்க. ஒருவேளை வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்துட்டு அந்த தகுதிகள் இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. இவரை தவிர வேறு யாருக்குமே இந்த கட்சியில் அந்த தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களா அது இடத்துக்கு வர்றதுக்கு? அதாவது அனைவரும் விரும்புகிறார்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை ஏதோ திணிக்கவில்லை. அந்த ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் யாரை விருப்பம் செய்கிறார்களோ அவர்களைத்தானே நாம் அந்த பதவிக்கு அமர செய்ய முடியும். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெரும்பான்மையாக விரும்புகிறார்கள். அப்போது அவர்கள் தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு ஜனநாயக கட்சி என்று சொன்னால் யாரை அந்த தொண்டர்களை கை நீட்டுகிறார்களோ அவர்கள் தானே வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இதே சென்ற முறை இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னோடியாக மூத்த நிர்வாகி யாரும் இல்லையா? இருந்தார்களே. எதற்காக முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்தார்கள்? இதற்கு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி பதில் சொல்ல முடியுமா? ஐயா செங்கோட்டையன் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு கொடுத்திருக்கலாம். இன்னும் அவருடைய மூத்த நிர்வாகிகளாம் இருக்கிறார்கள், திரு பொன்னையன் அவர்கள் கொடுத்திருக்கலாம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் எடப்பாடியார் கொடுத்த மர்மம் என்ன? அப்போது முதலமைச்சருக்கு யாரை வேண்டுமெல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்லி மூத்த முன்னோடிகள் இருக்கின்ற போது அவர்களுக்கு கொடுக்காமல் எடப்பாடியார்கள் கொடுத்து விட்டு இவர்கள் சொல்லுகிறார்கள் மூத்த முன்னோடி இருக்கின்ற போது துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி கொடுக்கலாம் என்று. இதுதான் ஆடு நனைகிறது ஓன அழுகிறது என்ற பழமொழி கேட்டார் போல் இந்த கபட நாடக கூக்குரல் ஒருபோதும் எதிர்க்கட்சியினுடைய பச்சா பலிக்காது தமிழகத்தில்.
ஓகே, இது முழுக்க முழுக்க வந்து இதை பத்தி பேசுறது வந்து எதிர்க்கட்சி மட்டும்தான் சொல்றீங்க, மக்கள் யாருமே இதை பத்தி மக்கள் வரவேற்பு செய்ததன் காரணமாகத்தான் அவர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறார். அப்போது வாரிசு அரசியல் பிடிக்கவில்லை அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவருடைய அரசியல் வருகைகளை எதிர்க்கிறார் என்று மக்கள் சொன்னால் அப்போது திமுக சார்ந்தவர்கள், திமுக கூட்டணி சார்ந்தவர்கள் மட்டும்தான் வாக்களித்திருக்க முடியும். பொதுமக்களால் வாக்களிக்கப்பட்டு தானே வெற்றி பெற செய்திருக்கிறார். அப்போது பொதுமக்கள் வாக்களித்ததன் காரணமாக அப்போ ஏற்றுக்கொண்டதான அர்த்தம். இந்த குறைஞ்சபட்ச இந்த ஆற்றல் கூட, இந்த அறிவுத்திறன் கூட எதிர்க்கட்சியில் இல்லை என்று சொன்னால் அதுதான் அவருடைய நிலைப்பாடுன்னு. சரிங்க சார், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பரவிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இப்போ இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும், சுற்றி 4 கட்சி தான் ஏன் இருக்குது, அந்த 4 கட்சிக்கு தான் நம்ம வாக்கு கொடுக்க போகிறோம், அந்த 4 கட்சியில் ஒருத்தன் தானே வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் வந்து சர்ச்சையாக அதிலே இருக்கும். ஆக்சுவலாக அப்படி பார்க்குறச்ச வந்துட்டு இப்போ இந்த 4 கட்சியில் ஒருத்தர் தான் நம்ம வரப்போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எழுச்சி தமிழர் அவர் வந்து உங்களுக்கு நெருங்கினவர், அது எங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு தலித் மக்கள் வந்து முதலமைச்சரே ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ நீங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா நீங்க அவருக்கு நெருக்கமா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதாவது மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் திருமாவருடைய கருத்து என்பது ஏதோ அவருடைய தனிப்பட்ட கருத்தாக நாம் பார்க்க முடியாது. அதை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நடக்காதது ஒன்று நடப்பதாக சொல்லுவார்கள், இருப்பது ஒன்று இல்லாதது போன்று சொல்வார்கள், இல்லாதது ஒன்று இருப்பது போன்று சொல்ல எப்போதுமே எழுச்சி தமிழ் திருமாவர்கள் மட்டும் யதார்த்த கலைஞர்களை மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசுகிறார். இதையே ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதி கட்சியில் சொன்னார். அப்போது அவர் பலமுறை பதிவிட்டிருக்கிறார், நான் இந்த ஒடுக்கப்பட்ட பாமர பட்டியல மக்கள் மத்தியிலே நான் கட்சி ஆரம்பித்திருக்கலாம், அவருடைய நாடே அரசியல் செய்யலாம், ஒரு காலத்தில் பொது நீரோட்ட அரசியல் கட்சியாக மாறும், அன்று அனைவரும் எங்களை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னார். இப்போது கலைஞர் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகிய அவர் எதை வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தால் பட்டியலத்தை சார்ந்த அதை நீங்கள் தலித்தினுடைய முதலமைச்சராக எந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு அந்த அரசியல் சூழ்நிலை, அந்த அரசியல் கட்சியினுடைய மாற்றங்கள் திடீரென்று, அதாவது பழமரத்தில் காக்கா அமர்ந்து கீழ் விழுந்ததா அல்லது தானாக விழுந்தது ஏதோ ஒரு பழமை இருக்கும். அதுபோன்று இந்த தலித்து என்று சொல்லக்கூடிய, நான் பட்டியலினத்தை சார்ந்ததான் சொல்வேன், புரிதலுக்காக சொல்கிறேன், அந்த முதலமைச்சர் எப்படி ஆனார்கள் அல்லது எதற்காக ஆக்கப்பட்டார்கள் என்பதை விலாவரியாக அவர் புரிந்து தெரிந்து கொண்டுதான் இந்த உண்மைகளை தமிழ்நாட்டு மத்தியிலே சொல்லுகிறார்கள். உடனே இதற்கு இவர்களே ஒப்புக்கொண்டார்கள். திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார், திமுகவுக்கு சொம்பு தூக்குகிறார், திமுகவுக்கு காவடி தூக்குகிறார் எழுச்சி தமிழர் என்று பல விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விஞ்ஞானிலாம் இருக்கிறார்கள், அரசியல் விஞ்ஞானிகள், தெர்மோகோலெல்லாம் விட்ட விஞ்ஞானிகள்லாம் தமிழகத்தில் இருக்கிறார். அதை பற்றி சொல்லுகிறேன். இவர்கள் நாசா விஞ்ஞானிக்கு இவர்கள் டப் கொடுப்பார்கள். அந்த விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இவர் கட்சியை கொண்டு போய் அடகு வைத்து விட்டார் திமுகவிலே, அல்லது பட்டியலத்தை சார்ந்தவர்களை கொண்டு போய் அங்கே அடகு வைத்து விட்டார் என்று. யாரும் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் அடகு வைக்க முடியாது. மக்கள் எழுச்சியோடு திருமாவர்களுக்கு பின்னால் வருவதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் என்று பெயர் சொல்லியிருக்கிறார்கள். இது பொறுத்து கொள்ள முடியாமல் தனது விரலை வைத்து தன் கண்ணே எப்படி குத்துவதோ அதுபோன்று ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்த ஊறி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், இந்த பட்டியலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயக்கவாதிகளை கையில் வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக காய் நகர்த்துகிறார்கள். அதில் ஒருபோது வெற்றி பெற முடியாது. பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட பாமர வெளிமனித மக்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இன்று பிரகாசமாக திகழ்கிறார் என்று சொன்னால் அது திருமாவர்கள் தான். இந்த களத்தினுடைய யதார்த்த சூழ்நிலையை மையம் கொண்டுதான் அதை இந்த முதலமைச்சர் ஆகுவது என்பது ஒருபோது இயலாத ஒரு காரியம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை விடுத்து நான் முதலமைச்சர் ஆக போகிறேன், நீங்கள் முதலமைச்சர் ஆக போகிறீர்கள் என்று பொய்யான கட்டுக்கதலை சொல்லி நம்மை தேடி அல்லது நம் பின்னால் வரக்கூடிய தொண்டர்களுக்கு தவறான தகவலை வருங்காலங்களே நாம் சொல்லிவிடக்கூடாது. அது வரலாற்று பிழையாக மாறிவிடும். யதார்த்த களத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த உண்மையை சொல்லுகிறான்னு சொன்னால் அதுதான் உத்தம தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவர்கள். சார், நம்ம இப்போ தமிழகத்தில் வந்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு தலித் மக்கள் வந்துட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் வந்துட்டு இப்போ தலித் மக்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்துட்டு முதலமைச்சர்களாக ஆயிருக்காங்கன்னு சில சான்றுகள் இருக்குது. ஆனாலுமே இன்னுமே வந்துட்டு மற்ற மாநிலங்கள்லேயும் வந்துட்டு ஜாதிகளை வந்து வேறுபடுத்தி வந்துட்டு ஈவன் ஒரு கவர்மெண்ட் பொசிஷனாக இருந்தால் கூட இனிமே அதுவுமே வந்துட்டு வேறுபடுத்தி கொடுக்குறாங்களாமே.
அந்த மாதிரி சூழ்நிலைகள் மற்ற மாநிலங்கள்லயும் இருக்கு. இப்போ நமக்கும் அந்த மாதிரி இருக்குதா? இல்லை, மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தமிழகம் கொஞ்சம் மேலானது தான். ஏன்னா தமிழகத்தில் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். குறிப்பாக உங்களை போன்ற பெண்மணிகள் எல்லாம் கூட இங்கே விழிப்புணர்வோடு கால் மீது கால் போட்டுக்கொண்டு அரசியல் பேசலாம், சகோதரத்துவம் பேசலாம், சமத்துவம் பேசலாம். அதற்கான அங்கீகாரம் தமிழ்நாட்டு மக்களே கொடுத்திருக்கிறார். இது போய் நீங்கள் மற்ற மாநிலத்தில் அது போன்று இருக்காது. நீங்கள் பிஎஸ்பி கட்சியினுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையும் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் ஆக்கப்பட்டார் என்று அந்த வரலாறு கூர்ந்து கவனித்தால் உண்மை தெரிந்துவிடும். ஆகவே இவரெல்லாம் பேச்சுக்கு, அதாவது திடீரென்று இவர்கள் யதார்த்தமாக உண்மையோடு மக்களை சந்தித்து வரவில்லை. ஒரு அந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக முதலமைச்சர் ஆக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கே தமிழகத்தில் அப்படி அல்ல. ஒருபோதும் அதற்கும் இங்கே சூழ் மிகவும் எட்டாக்கனியாகத்தான் இருக்கும் என்பதை தான் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உண்மைகளை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இவராக எப்படி சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்தான் சொல்ல வேண்டும், இவர்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இவர்தான் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கான பிரதிநிதித்துவனுடைய தலைவராக இவர்தான் இருக்கிறார். அந்த உண்மையில் இவர் சொல்லவில்லை என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் பின்னால் செல்லக்கூடிய ஒரு சில பட்டியலினத்தை இயக்கவாதிகளை சொல்ல முடியும். சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கண்டிப்பா. ஆனால் இப்போ வந்து இவர் திடீர்னு அந்த தலித்துங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது, இது ஒரு ஜாதியை வச்சு இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணுற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்களா? அதாவது பாமக கட்சியை தான் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் சாதி கட்சியாக பார்க்கிறார்கள், இன்னமும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒரு காலகட்டத்திலே எழுச்சி தமிழரோடு கைகோர்த்து கொண்டு பல இடத்திலே அவர் கிராம சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் அவருடைய சிலைகளை வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் மாற்றுக்கருத்தில் கிடையாது. ஆனால் ஏன் அந்த கூட்டணி திருமா அவர்கள், ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணி எதற்காக பிரிந்தார் என்று சொன்னால் அந்த சாதிய பிரச்சனைகள் தான். ஆகவே திருமா அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறார், இன்று அனைத்து தரப்பு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருக்கிறார். ஆனால் அங்கே வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அந்த குறிப்பிட்ட வன்னிய சமுதாய மக்களுக்கான தலைவராக மட்டும்தான் இருப்பதின் காரணமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழ்நாடு அரசியல் களத்திலிருந்து மெல்ல மெல்ல விலகி சென்று இருக்கிறது. ஆனால் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இவர் பொது நீரோட்ட அரசியலை எப்போது எழுச்சியார் கால் தடத்தில் பதிவிட்டாரோ அப்போதிலிருந்து மெல்ல மெல்ல அனைத்து தரப்பு மக்களாக, அனைத்து தரப்பு மக்களின் குரலாக மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக, மிகப்பெரிய வெற்றி கனியாக, மிகப்பெரிய வெற்றி பாதையாக அரசியல் களத்தில் எழுச்சி தமிழர் அவரை மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாதியை மட்டும் பின்புலம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி என்கின்ற பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இரு கட்சிகளுக்குள்ள வேறுபாடு, வித்தியாசம். நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இப்ப கட்சியை வச்சு, அதாவது ஜாதி இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு ஆட்சி பிடிக்க ட்ரை பண்றதுனால தான் வந்து பாமக வந்து முன்னே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த சூழ்நிலை வந்து பாமகவுடைய கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு இப்போ வந்து நம்ம திருமாவளவன் சாருக்கு வந்துட்டு நீங்கள் திரும்பி வாங்க, நாங்கள் உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒருவேளை இவரை கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சியை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதாவது ஏற்கனவே ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏற்கனவே பாமகவோடு கூட்டணி இருந்தவர்கள் தான். அப்போது வந்த பிறகு இவர்களால் விசிக கட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை, அல்லது விசிக தலைவரை ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒருவோடு மேம்படுத்த முடியாத போது கை விட்டு மீண்டும் வாருங்கள், நாங்கள் முதலமைச்சர் பதவியை கொடுக்குறோம் என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏற்கனவே உங்களுடன் தானே இருந்தார். நீங்கள் எல்லாம் கை கோர்த்துக்கொண்டு வீதியாக சென்ற வரலாறுலாம் இன்னும் சமூக வலைத்தில் பல காணொலிகள் இருக்கிறது. எதற்காக பிரிந்தார்கள், என்ன காரணம் சொல்ல முடியுமா? ஆக இவர் சொல்லக்கூடிய கருத்து, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது அவர் கட்சி மிகவும் பின்தங்கி, அந்த கட்சி மிகவும் பின்னடைவில் இருக்கிறது. அப்போது இங்கே கணிசமாக வாக்கு வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணிக்கு அழைத்தால் தனது கட்சி இன்னும் ஒரு மேம்பாக்கான ஒரு போக்கிலே ஒரு உயர்வான இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை வைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது 2 எம்பிக்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மிகப்பெரிய அசுர பலத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அங்கே ஒரு எம்பி கூட இல்லை. எங்கே பாட்டாளி மக்கள் கட்சியிலே யாரோடு வந்தாலும் முதலமைச்சர் கொடுக்க முடியும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு வந்தால் உங்களுக்கு தான், உங்கள் கட்சிக்கு தான் பலமே ஒழிய ஒருபோதும் அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய விசிக கட்சி மீண்டும் உங்களோட பாமகோடு வந்தால் எப்படி பலமாக இருக்கும்? அது உங்களுக்கு தான் ஒரு ஆளுமை சேர்க்கும் ஒழிய விசிகாக்கு எப்படி ஆளுமை சேர்க்கும்? ஆகவே அவர் அதாவது நான் ஒரு சாதி கட்சி அல்ல, சாதி தலைவர் அல்ல,
நாங்கள் பட்டியலின மக்களுக்காகத்தான் இந்த கட்சி இயங்குகிறது, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச்செயலர் முக்கியமான பதவியே நாங்கள் ஒரு தலித்து தான் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல 1989 தலித் எழில்மலை என்கிறவரை நாங்கள் மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் தான் திமுக 1999 தான் பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சராக ஆக்கியது. நாங்கள் தான் அனைத்திற்கும் முன்னோடின்னு சொல்லக்கூடிய இதை பட்டியலிட்டு பேசக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை கேட்கிறேன், இதுவெல்லாம் உண்மை என்று சொன்னால், இதுவெல்லாம் நீங்கள் உன்னோக்கத்தோடு இந்த பதவியில் அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால், எதற்காக மக்கள் உங்களை வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள்? எதற்காக நீங்கள் மக்களிலிருந்து மெல்ல மெல்ல விலகி சென்றிருக்கிறீர்கள்? பதில் சொல்லுவாரா? சரியான கேள்விங்க சார் இதுவுமே. ஆகவே இதெல்லாம் அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு கபட நாடகம் தான். எழுச்சி தமிழர் என்கின்ற ஒரு காட்டாற்று வெள்ளத்திலே அவரை வீட்ட வேண்டும் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சில இயக்கவாதிகள் RSSனுடைய குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எழுச்சி தமிழர் என்கின்ற காட்டாற்று வெள்ளத்திலே இவரெல்லாம் அடித்து செல்லப்படுவார்கள். எங்களோட கேள்விகளுக்கு சரியான ஒரு பதிலும் அருமையான உதாரணங்களோட எங்களுக்கு பதில் கொடுத்தீங்க சார். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. மக்களை நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். until then bye bye.